நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களும் இந்த ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அப்படிலாம் கிடையாதே, எல்லாம் நம்மளை பொறுத்து தானே இருக்கு, இதில் எதுக்கு அவங்கள பொறுத்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் நம்மளுக்கு எண்ணங்கள் தோணும். ஆனால் நிறைய நேரங்களில் யோசிச்சு பாருங்க, நம்மளை சுற்றி நல்ல பாசிட்டிவான மனிதர்கள் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். நெகட்டிவ் எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். நெகட்டிவ் எண்ணங்கள் குறையும் பொழுது நம்ம நினைச்சது சூப்பராக முடியும். உண்மைதானே? அப்போ நல்ல மனிதர்கள் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசக்கூடிய ரொம்ப கஷ்டமான மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, கஷ்டப்படுத்துகிற மனிதர்கள் நம்மளை சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஹவு டு டீல் வித் த டிஃபிகல்ட் பீப்புள் வித்தவுட் ஹார்மிங் யுவர் மென்டல் ஹெல்த். இந்த டாப்பிக்கை தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்துல, அழகான நாள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். கொஞ்சம் டிலேவாயிருச்சு, ஆமா எனக்கு தெரியும். ஆனா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஷேர் பண்ணாம வேற யார்கிட்ட ஷேர் பண்ண போறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்ல இருந்து இந்த வீக் வரைக்கும் 3 காலேஜஸ் இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 காலேஜஸ் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கு, ஒன்று வந்து டெக்னிக்கல் ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நீங்கள் இந்தியா வந்தீங்களான்னு கேட்டிங்கன்னா இந்தியா வரலை, பட் இருந்தாலும் விர்ச்சுவலாக, எஸ்பெஷலி டூரிங் த நைட் டைம், ஆல்மோஸ்ட் ஒரு 12 AM 1 AM இருக்கும். கிட்டத்தட்ட சரியாகவே தூங்கலை. ஏன்னா உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள்கிட்ட பேசும்போதும், உங்களை என்கரேஜ் பண்ணும் போதும், உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போதும் எப்போவுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கும் போது கொஞ்சம் டயர்டாக இருந்தது, ஒரு கரெக்டான டைம் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு என் மனசு விடலை. கண்டிப்பாக நீ புதுசாக கிடைக்கிற நண்பிகளை வச்சுட்டு இந்த நண்பிகளை விட்டுறாத அப்படின்னு தோணுனால ஓகே இன்னைக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இது வரைக்கும் என்னால் ரன் பண்ண முடியுது. உங்கள் சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி எனக்கு பண்ணும் பொழுது ஸோ நம்ம பாட்காஸ்ட் நிறைய மக்கள்கிட்ட ரீச் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்குற லைக்ஸும், நீங்கள் கொடுக்குற ஃபாலோவர்ஸும், நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும், உங்களுடைய 5 ரேட்டிங்ஸும், உங்களுடைய அந்த மெசேஜஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த அல்காரிதம் இருக்காங்கல்ல, ஸ்பாட்டிஃபை அல்காரிதம், எந்த அல்காரிதமாக இருந்தாலும் அதை எடுத்து கொடுக்கும். மற்ற மனிதர்கள் போவாங்க. இதெல்லாம் உனக்கு என்னப்பா கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சந்தோஷம் மட்டும்தாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பாட்காஸ்ட்டில் எந்த ஆடும் ப்ளே ஆகாது. அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட் மூலமாக ₹1 கூட எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நான் உங்களுக்காக என்னுடைய உழைப்பு மூலமாக நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்பவே சந்தோஷம். நிறைய பேர் உங்களுடைய ஓட்டிங் பண்ணியிருந்தீங்க நம்ம பாட்காஸ்ட்டில். அதே மாதிரி உங்களுடைய ரெஸ்பான்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய புதுசாக நண்பிகள் வந்து நிறைய டெக்ஸ்ட் பண்ணுறாங்க RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி மோட்டிவேஷனை ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்க செய்வேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை ஃபஸ்ட் டைமாக லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வெல்கம்.
டு அவர் பாட்காஸ்ட். உங்களுக்காக கிட்டத்தட்ட 220க்கு மேலே எபிசோட்ஸ் காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேளுங்க. இல்லை நீங்கள் நம்ம திருப்பி விசிட் பண்ணுற நண்பியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயத்தை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆல்ரைட், நம்ம இப்போ ஆக்சுவல் கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ரொம்ப பேசுகிறேன், ஏன்னா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல. ஏன்னா நீங்களாம் நல்ல மனிதர்களாச்சே, அதனால உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றனால தான் 5 நிமிஷத்தை தாண்டி இந்த இன்ட்ரொடக்ஷனே போயிட்டுருக்கு. ஓகே, இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னேன் உங்களுக்கு. ஸோ நம்மளை சுற்றி நல்ல மனிதர்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே இது ரொம்ப டிஃபிகல்ட்டான பீப்புள், ரொம்ப கஷ்டப்படுற, அதாவது கஷ்டப்படுற இந்த சென்ஸ் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மனிதர்கள், ரொம்ப இரிட்டேட்டிங்கான பீப்புளெலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள நம்ம எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஒர்க்கில் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க இடங்களே நடக்கும். ஒரு சில பேர் எப்போ பார்த்தாலும் நம்ம புதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எதை பண்ணாலும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, எதை பண்ணாலும் நம்மளை கஷ்டப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க, நைஸாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ எப்படின்னா, அப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ரொம்ப இரிட்டேட்டிங்கான பீப்புளை கண்டுபிடிக்கிறதுனா புவர் கம்யூனிகேஷன். இது என்ன நம்ம எப்படி எடுக்கணும்னா, அவங்க பேசும்போதே நம்மளை குத்தி காமிப்பாங்க, நம்மளை கீழே தள்ள பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஓர வஞ்சகமாக மனசில் வச்சுக்கிட்டு நம்மளை அது என்ன சாடை பேசுகிறதா தமிழில் சொல்லுவாங்கள்ல, சாடை பேசுகிறது மாதிரி பேசுவாங்க. ரொம்ப ரூடாக பேசுவாங்க, கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய எந்த ஒர்க்கையும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருக்க மாட்டாங்க, சுற்றி வளைச்சி பேசுவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்த எப்பயுமே ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கான பீப்புள். இவங்க எல்லாம் இதே மாதிரி பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான், நான் அவங்கள பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். லேக் ஆஃப் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, அவங்ககிட்ட என்ன கேரக்டர் இருக்குன்னா, ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அந்த மாதிரி பீப்புள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டீல் பண்ண முடியும். அதனால அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்க என்னென்னா, அவங்கள பற்றி மட்டும்தான் கேர் பண்ணுவாங்க. தன்னலாம்னு ஒரே செல்ஃபிஷாக இருப்பாங்க. சுற்றி இருக்க யாரை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கூட யோசிக்க கூட மாட்டாங்க, கேர் பண்ணவே மாட்டாங்க. ஐ டோன்ட் கேர், இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் இரிட்டேட்டிங்கான பீப்புள். ஸோ அடுத்து கிரிட்டிசிசம். ஸோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை அவங்கள சுற்றி இருக்கவங்கள குறை சொல்லுவாங்க, இல்லை அந்த சுச்சுவேஷனை குறை சொல்லுவாங்க, அவங்களுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே சுற்றிக்கிற மக்களும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான பீப்புள் தான். ஓகே, இப்போது இவங்கள நீங்கள் ஸ்பாட் பண்ணிட்டீங்க. இவங்கள ஸ்பாட் பண்ண பின்னாடி இவங்கக்கிட்டேருந்து எப்படி நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கிறதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சில நேரங்களில் இந்த மாதிரி பீப்புளை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த மாதிரி மக்களை எப்படி நம்ம மைண்டு அஃபெக்ட் ஆகாமல் நம்ம காப்பாற்றிக்கிறது, இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த மனிதர்கள் நம்ம கடந்து தான் போக வேண்டியது இருக்கும். அப்போது இவங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி, அதாவது ஹேண்டில் பண்ணுறதோட நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பே அட்டென்ஷன் டு ஹவு யூ ரியாக்ட். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தவங்க உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படுத்தின பின்னாடி நீங்கள் ஹவ் யூ ரியாக்ட். ஸோ உங்களை ஒருத்தன் கேலி பண்ணுறான், உங்களை மேலே கமெண்ட் கொடுக்குறான்னா அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது அவன் ஜெயிச்சிடறான். நீங்கள் கஷ்டப்படணும்னு நினச்சி சொல்கிற ஒரு கமெண்ட் தான், என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப ஒல்லியாகிட்டே, ஜிம்முக்கு போகிறேன்னா அப்படியே ஒல்லியாக இருக்க, என்ன சாப்பிட்றதே இல்லையா, கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, கால் ஒரு மாதிரி இருக்குது, சரியாக படிக்கவே மாட்டியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கமெண்ட் மூலமாக நம்ம மனசை கஷ்டப்படுத்த ட்ரை பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகவோ இல்லை இன்சல்ட் ஆகவோ இல்லை டிஸ்மிஸ்ட் ஆகவோ நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலுங்க, எப்போவுமே இது நம்ம நிறைய பாட்காஸ்ட்டில் நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நம்ம ஹவ் வி ரியாக்ட் தேட் மேட்டர்ஸ். எந்த பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, சின்னதுலேருந்து பெருசுலேருந்து நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையை, அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தீர்மானிக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ ரெண்டாவது, ஸ்டே காம். ஸோ ரொம்ப 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 ஹார்டான இரிட்டேட்டிங்கான பீப்புளை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் மாற்றணும்னு நினைக்கக்கூடாது, மாற்றவே முடியாது. அவங்க எந்த நேரத்துலையும் உங்களை கஷ்டப்படுத்தணும் மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப கைண்டாவோ அவங்கள மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுக்காக நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க. பட் ஆனால் அவங்க உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம உங்களை பற்றி கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் யோசிப்பாங்க. உங்ககிட்ட எதை பற்றி பேசுனா நீங்கள் கஷ்டப்படுவீங்க,
இல்லை எதை செஞ்சால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அமைதியாக போயிடுங்க, அதுதான் நல்லது. நம்மளும் திருப்பி அவங்களுக்கு ஈக்குவலாக நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் அவங்க திருப்பி ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டூ யுவர் ஓன் இன்னர் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா நேரங்களில் பீப்புள் நம்மளை போதர் பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்குங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய சைக்காலஜி ரீதியாக நிறைய டிப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா மெடிடேஷன் பண்ணி மைண்டை எப்போவுமே காமாக வச்சுக்கிறது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி மைண்டை எப்பயுமே ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, நல்ல மனிதர்களில் பேசுகிறது, நல்ல பாட்காஸ்ட் கேட்குறது, நம்ம பாட்காஸ்ட் கேட்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும்போது நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ஸ்டார்ட் யுவர் இன்னர் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது அவங்க இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம அவாய்ட் பண்ணி வாழ்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ எப்படி டீல் பண்ணுறது? வேணும்னே வந்து வம்பிழுத்துட்டே இருக்காங்க, வேணும்னே உங்களை டம்ப் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மக்களை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றதான டிப்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லிசன் டு தம். சில டைமிங்கில் ஒரு சேலஞ்சிங்கான பர்சனையோ சுச்சுவேஷனையோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்கள், உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஐயோ நடந்துருச்சே டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே நம்மளுடைய ரியாக்ஷனை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அவனே என்ன கேள்வி பண்ணிட்டு இருக்கான், அவனே என்ன தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையில்ல. அந்த சுச்சுவேஷனையும் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரியாக்ட் பண்ண தொடங்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லா டைமிங்லேயும் நம்ம போய் அவங்கள போய் சரிப்படுத்தணும், காம் டவுன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் சிம்பிளி லிசன் பண்ணுங்க, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கெட் இன் டு தேர் ஷூஸ். சில டைமிங்கில் இந்த பேட் பீப்புள் எதுக்காக நம்மளை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள், அவங்க மனசில் எதையாவது ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க, அதை நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அது நமக்கு தெரியவும் தெரியாது. யாராலையும் யார் மனசையும் ரீட் பண்ண முடியாதுங்க. எவ்வளோதான் குரல் வித்த தெரிஞ்சாலும் அடுத்தவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம பொய் சொல்லலாம் சில எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. மைண்ட் ரீட் பண்ணலாம் ஓரளவுக்கு, பட் ஆனால் எல்லா நேரத்துலையும் அதை ரீட் பண்ண முடியாது. அப்போது அவங்க சுச்சுவேஷன் என்ன, அவங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க, இதை எதுக்கு என்கிட்ட பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக சிம்பிளாக திங்க் பண்ணி பார்க்கலாம். இது எதுக்கு நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இதை நம்ம உங்களுக்கு கீப் ஆன் திருப்பி இந்த இரிட்டேட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது. கிளாஸில் ஒரு பையன் ரொம்ப ஓவராக வந்து நம்மளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு என்ன தான் வேணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஹானர் போத் ஆஃப் யுவர் நீட்ஸ். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சின்ன பிரச்சனை இல்லை மனஸ்தாபம் இருக்கும். இதில் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மலாக நெய்பராக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க ரெண்டுமே பேசிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு மூணாவது ஆளாக இடையில வச்சுக்குவாங்க. இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அது இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு ஆளை வச்சு கம்யூனிகேட் பண்ணி அவன்கிட்ட இருந்து குறையலாம் சொல்லி அவன் போய் எல்லாத்தையும் மாற்றி சொல்லி திருப்பி அந்த பிரச்சனை பெருசாக தான் ஆகுமே தவிர அது குறையவே குறையாது. அப்போ அந்த நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் இறங்கி போய் என்னதான் பிரச்சனை அப்படின்றது பேசுகிறது தப்பே கிடையாது. அவன் பேசலை, எனக்கு ஈகோ இருக்குது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அஃபெக்ட் ஆக போகிறது நம்ம. டெய்லி அவன் மூஞ்சியை பார்த்தாகணுமே, இப்படியே தானே வாழணும். அது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தானே, நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ண தானே செய்யும். அதனால தான் யூஸ் ஹியூமர். சம்டைம் இந்த டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்லாம் நடக்கும்போது டக்குன்னு காமெடியை உள்ளே தூவி விட்டுணும். இதுக்கா நீ கோவப்பட்ட, வடிவேல் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு 4 டைலாக் எடுத்து விட்டுறணும். அப்புறம் மட்டும் கோவமாக சண்டை போடும்போது ஒரு ஜோக் அடிச்சிங்கன்னா நீ சிரிச்சிருவீங்களா மனோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது. கண்டிப்பாங்க, ஒரு ரியலாகவே நீங்கள் எல்லாம் மனிதர்களாக இருந்து சில நேரங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது, இது நிறைய நேரத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதுக்கப்புறம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில், இல்லை அப்பா அம்மாவுக்கு இடையில், இல்லை தம்பி தங்கைகளுக்கு இடையே எப்பயுமே நடக்கும். அந்த நேரத்தில் காமெடியை உள்ளே தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை அப்படியே டேர்ன் ஆகி பிரச்சனையாகவே மாறாது. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ். சில நேரங்களில் இந்த மாதிரி பீப்புள் இருக்க தான் செய்வாங்க, அவங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்க செய்யும். அப்போது எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போது நம்ம எப்படி
ரியாக்ட் பண்ணணும், நம்ம எப்படி கரெக்டாக இருக்கணும், நம்ம லைஃப்பை பார்த்துட்டு சந்தோஷமாக எப்படி இருக்கிறது அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இங்கே அமெரிக்காவில் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டீச்சிங் மெத்தட் இருக்குது, சொல்லுவாங்க, எப்பயுமே ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. ஸோ ஆல்வேஸ் டூ அ டிஃபென்சிவ் டிரைவிங், நாட் அஃபென்சிவ் டிரைவிங் சொல்லுவாங்க. டிஃபென்சிவ் டிரைவிங் மோட்னா நம்ம கரெக்டாக இருப்போம். ஆப்போசிட்டில் வரவன், பின்னாடி வரவன், சைடில் வரவன் எப்படி வரான்னு நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம ரூட்டில் கரெக்டாக இருப்போம். நம்ம எப்பயுமே கரெக்டாக டிராஃபிக் லாஸை ஃபாலோ பண்ணுவோம். அப்போது பிரச்சனை இன் கேஸ் வந்துச்சுனாலும் அவன் மேலே தான் மிஸ்டேக் இருக்கும். போலீஸ் அவனை பிடிச்சி தூக்கி போட்டு வெளிவன்னு இழுத்துருவாங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி மனநிலையும் உருவாக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள். இதெல்லாம் எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு இந்த முயற்சிகள் பண்ணி. சில நேரம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அவங்க ஃபீலிங்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க, புரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க, சில நேரங்களில் அவங்ககிட்ட போய் பேசுகிறீங்க. இதெல்லாம் தாண்டி அவன் என்ன மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறான், அவன் மூஞ்சி திருப்பிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் ரிஜெக்ட் போய்கிட்டே இருங்க, தேவையே இல்லை. அந்த மாதிரி, அதாவது ஒரு நல்ல கோட் இருக்குது. அந்த கோட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பர், நல்ல மனிதர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன நடந்தாலும் அவங்க உங்களை விடமாட்டாங்க, அவங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒருத்தரை கெஞ்சி அவங்கக்கிட்ட கூத்தாடி காலில் விழுந்து நம்ம வாழ்க்கையில் இருங்க அப்படின்னு சொல்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா அது நிலைக்காது. இன்றைக்கி நீங்கள் என்ன தான் பேட்ச் போட்டாலும் நாளைக்கு உடஞ்சிரும். ஸோ அதனால தான் எப்போவுமே ஒரு நல்ல நண்பர், மனிதர் இருக்காங்க, நம்பி உங்க கூட இருக்காங்கன்னா கண்டினியூஸாக தொடருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சில நேரங்களில் நான் டிலே பண்ணிடுறேன், சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத டாபிக் கூட வந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் என் கூடவே நிற்கிறீங்க பாருங்கள், கூடவே நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்கள். இது வல்லவா உண்மையான நட்பு, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள்லாம் இதை தான் சொல்கிறேன். யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட் நண்பா, நண்பீஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். மெனி டைம், ஆல் த டைம். நிறைய எபிசோடில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். செல்ஃப் கேர் எல்லா டாப்பிக்குமே வரும். கஷ்டத்தில் இருக்கவும் சரி, சிரித்தாலும் சரி, அழுதாலும் சரி, எல்லா நேரத்துலையும் செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பை செல்ஃப் கேர்? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது, சில மனிதர்கள் நம்மளை கஷ்டப்படுத்தும் போது, எது நடந்தாலும் எது ஆனாலும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ அதுக்காக சில நேரங்களில் இந்த காதல், கல்யாணம், இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது, மனிதர்கள் உங்களை ஹர்ட் பண்ணும்பொழுது அதை நினச்சிட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்க, இல்லை கெட்ட பழக்க வழக்கங்களை நீங்கள் எடுத்துக்குவீங்க, இல்லை நிறையா நேரங்களில் உங்களை நீங்கள் வருத்திக்குவீங்க. இது எதுவுமே ஒர்த்து கிடையாது நண்பா, நண்பி. ஸோ உண்மையான நட்பும், உண்மையான காதலும், உண்மையான உறவு எப்பவுமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, உங்களை குழியில் தள்ள மாட்டாங்க, உங்களை டம்ப் பண்ண மாட்டாங்க, உங்களை குறை சொல்ல மாட்டாங்க, உங்களை திட்ட மாட்டாங்க, உங்கள் மேலே கோவப்பட மாட்டாங்க. ஈவன் இதெல்லாம் சில நேரங்கள் நடந்தாலும் உடனடியாக உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க, உங்களை சமாதானப்படுத்துவாங்க, உங்களுக்கான மரியாதையை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான உறவு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து அவங்களுக்காக நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா போடா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நகர்த்தி கொண்டு போகலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய டிஃபிகல்ட் பீப்புள், இவங்கெல்லாம் உருப்படவே மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள், நம்மளை கஷ்டப்படுத்த நினைக்கிற பீப்புள், அவங்கள நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த டாபிக் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் எனக்கு எழுதி அனுப்புங்க. ஐ எம் வெயிட்டிங். RJ__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய நண்பர்கள் என்னோட டச்லேயே இருக்காங்க, நிறையா காண்டாக்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. நீங்களும் அதில் ஒரு ஆள் அப்படின்னா பேசலாம். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் டெய்லி பார்த்துக்கலாம். அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வருவது RJ_. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJ_, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் கேட்டுருக்கீங்க RJ_, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக, சூப்பராக கண்டிப்பாக அமையும் நண்பா, நண்பி. டேக் கேர்.
மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்கள். கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா இதுவும் மாறும், இதுவும் மாறும், எப்பவும் கிடக்கும். உங்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் உங்கள் நண்பன் மனோ. பை பாய், டேக் கேர். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.